லாஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்டிங்ல நீங்க சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாம இருந்ததுங்கய்யா. இந்த செஷன் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சது. என்ன சேஞ்சஸ் புரிதல் என்ன புரிதல் மாற்றம் இருந்ததுன்னாங்கய்யா, போன தடவை நீங்க சொல்லும்போது அதை ஒரு டாஸ்கா எடுத்து அதை ஒரு ப்ராப்ளமா எடுத்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தடவை வந்து அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணல, ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணங்கய்யா. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ண முடியுதுங்கய்யா. நீங்க அதை திங்கிங் வந்து ஸ்டாப் பண்றோம். நீங்க திங்கிங் ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திருப்பி மாட்டிப்பீங்க. ஸோ எல்லா மெடிடேஷனுமே ஒரு நேக் தான். அது ஆக்சுவலா அது ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் கிடையாது. ஒரு நேக்லயும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. ஓஹோ, இதுதான் சொல்ல வராரு அப்படின்ட்டு. ஸோ நானும் அந்த இப்படி எப்படின்னு சொல்ல ட்ரை பண்றேன். பட் எனக்கும் அது எது யாருக்கு இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால பரவாயில்ல, உங்களுக்கு அது கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு. சந்தோஷம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்கய்யா. அது எல்லா சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் கூட, அதாவது கொஞ்சம் டாலரேஷன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குங்கய்யா. நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. நன்றிங்கய்யா. அது அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த அப்போ வழக்கமாக அது ஏதோ ஒரு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு வாட்டி மார்னிங் டைம் அந்த மாதிரி தான் ஒரு ஏதோ பண்ணும் போது ஒரு 3 hours வந்து இந்த மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியல, என்ன ஏன் சைலண்ட் ஆச்சுன்னு யோசிக்கும் போது ஏதாவது சவுண்டு கேட்காம போயிடுச்சா, காதில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி பார்த்தா எல்லா சவுண்டும் கேட்குது. வண்டி போகிற சவுண்ட் கேட்குது, எல்லாம் கேட்குது, கண்ணில் முன்னாடி பொருளும் தெரியுது, ஆனால் அமைதியா இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுது, வழக்கமா நான் உள்ள ஒரு குரலை பேசிட்டே இருக்கோம், அங்க பாரு போய் டீ சாப்பிடலாமா, 7 மணி ஆயிடுச்சு, இப்ப 7:15 தான் ஆகுது, இன்னொரு 1/4 மணி வெயிட் பண்ணி சாப்பிடு, இல்ல அங்க அங்க பைக் பாரு அங்க வெளியே விட்டோம், அது ஏதாவது உள்ள கமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் நின்றுச்சு. ஸோ அப்போ பிசிக்கல் திங்ஸ் பிசிக்கலா இருக்கு, இந்த வாய்ஸ் ஓவர் இருக்குல்ல, ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போதான் அந்த வெறும் அந்த பிசிக்கல் திங்ஸ் மட்டுமே இருந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு பர்செப்ஷன் கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அது கிடைச்ச அப்புறம் ஈஸி ஆயிடுச்சு, அப்பப்போ அது வந்து போகும். ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆகும்போது 3 hours அப்படியே சாலிடா ஸ்டாப் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா அப்புறம் மெதுவா மைண்ட் வாய்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அது ஒரு இது கொடுத்துச்சு, பர்செப்ஷன். ஓஹோ, இந்த மாதிரி 2 ஸ்டேட் இருக்கு, இந்த மாதிரி 2 பர்செப்ஷன் இருக்குன்னு ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு உள்ள ஒரு லைட் கிடைச்சது, அந்த பிரேக் த்ரூ ஆச்சு. இல்லைன்னா வழக்கமா நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும், நமக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் ஓவர் தான் நமக்கு மெயினா தெரியும். இங்க 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 இது இருக்கு, சேர் இருக்கு, இங்க டேபிள் இருக்கு, டேபிள் மேல அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கு, இது இருக்குது அப்படின்னு நம்ம இதை ஏற்கனவே இருக்கிறத ஒரு வார்த்தையாக்கி சொல்லிட்டே இருக்கும் மைண்டு. ஸோ அந்த வர்பலைசேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆப்ரேட் ஆகுங்க. கரெக்டுங்கய்யா, கரெக்ட். அந்த ஒரு பியூட்டினஸ் தெரியுதுங்கய்யா. திங்ஸே வந்து பியூட்டிஃபுல்லா தெரியுது. நீங்க சொன்ன மாதிரியே அது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பைக்கு போகுது, பைக்ல நம்பர் பிளேட் இருக்கு, அது இந்த மாதிரி இருக்கு, இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்ளமா எடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்குது. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்குன்னா அது மாதிரி அதை எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இல்லை, என்ன ஒர்க்கோ அதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்றப்ப கொஞ்சம் அந்த ஒரு பியூட்டியை ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்கய்யா. பியூட்டியா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு யாராவது நம்ம கூட பேசிட்டே இருந்தாங்கன்னா மூஞ்சிக்கிட்ட வந்து அன்ஈஸியா ஆயிடும்ல. இந்த மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம கூட எதாவது பேசினே ஏதாவது கச்ச கச்ச கச்சன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் ஆனாலே போதும் நமக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஆமாங்கய்யா, தேங்க்யூ, நன்றி ஐயா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா ஆன்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. என்னன்னா அந்த இன்டெலெக்ட் வந்து இப்ப சும்மா இருக்கக்குள்ள
இப்ப அகப்போராட்டம் இல்லாம அது இருக்கக்குள்ள அது வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் சொல்லலாம் ஐயா. அது அப்படித்தானே அதுல நிலை அது அப்படித்தானே இருக்கு. அந்த ஸ்டேட்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தான் அதுதான். சொல்லிக்கலாம், அப்படியே சொல்லிக்கலாம். ஒரு ஏனென்றால் அந்த அப்படி பார்க்கக்குள்ள இப்ப நீங்க சொன்னது அந்த மூன்றாக பிரிச்சக்குள்ளதானே உண்மையா அந்த இடுப்பு விளங்கிச்சு. இப்ப அந்த பியூர் கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்குது. மைண்ட் அது விளங்குது. அது வந்து வந்து போறது தெரியுது. அது வந்து அந்த நேரம் அது ஒரு என்னன்னு சொல்றது, அது உணர்வு இல்லை. அதாவது ஃபீலிங் ஒன்றும் இல்லை, உணர்வும் இல்லை, அனுபவமும் இல்லை. அது ஒரு ஸ்டேட்டா தானே இருக்குது. ஒன்றும் இல்லாத ஒரு தனம் இதாத்தான் அது இருக்கு. அது அப்போ அப்படி பார்த்து இப்படி இப்ப கிட்டத்துல இந்த ஃப்ரீ ஃப்ளோ மெடிடேஷனுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் ஃப்ளோவிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ளோவிங் தானாக போறது விளங்குது. அப்படின்னா என்னன்னு சொன்னா அந்த முதல் கொஞ்சம் இந்த அழுத்தமாக எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அது கொஞ்சம் இந்த பிரிச்சு பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. அதுக்குள்ள அதை அக்செப்ட் பண்ணினாலும் அந்த அழுத்தம் போகாத மாதிரியே தங்கி கொண்டிருக்கிற மாதிரி தான் அது இருந்தது. ஆனா இப்ப இப்படி உங்களோட இந்த இதற்கு பிறகு அந்த 3 1 அன்று அந்த வரக்குள்ளதான் அதுவும் அந்த மைண்ட் வாய்ஸ் வரக்குள்ள நான் எப்படித்தான் நினைக்கிறேன், அதுவும் நான் தானே, அதுக்கு நான் தான் என்று சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோ கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் அதாவது வேறுபாடுகள் எல்லாம் அந்த மறைஞ்சி உண்டா போற மாதிரியான ஒரு ஃபீலிங். அந்த டைம்ல ஒரு இதுவும் இல்லை, எந்த ஃபீலிங்கையும் உணரக்கூடிய மாதிரி இல்லை, ஒரு ஃபீலிங்கும் தெரியல. சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு எதையும் உணரக்கூடாத மாதிரி ஒன்றும் இல்லாத மாதிரி தானே இருக்காது அந்த டைம். அப்படி ஆமாங்க, அப்படிதான். ஒரு ஒரு அது சாலிட்னஸ் சொல்லலாம், இல்ல வந்து ஒரு லைட்னஸ் சொல்லலாம். ரெண்டுமே அதான் லைட்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா. ஆனா அந்த மைண்ட் வைஸ் தானே நீங்க சொன்ன மாதிரி அது சரியான டோர்ச்சர். அது என்னமோ பெரிய ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி இருக்குது. ஆனா அதுவும் வரும், எல்லாமும் வரும். பார்க்கின்றது எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்கணும் இல்லை, இப்படித்தான் இருக்க இல்லை, அது எப்படியும் மாறி மாறி எல்லாமே வரும். அது அப்படித்தானே, அப்படி வர நாங்க அதை அப்படியே கொண்டு போறது உண்மையான ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. உண்மையா பெயின் இருந்தாலும் அப்ப நான் முதல்ல எப்படி நினைச்சேன்னா பெயின் வருது ஐயாட புரிதலுக்கு பிறகு பெயின் வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, அது ஃப்ளோவிங்ல போய் கொண்டிருக்கணுமேதான் உண்மையா நினைச்சது. ஆனா இப்ப பார்த்தா அது அந்த பெயின் அவ்வளத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணி இப்ப இவ்வளவு பெரிய பெயின் என்றாலும் முதல்ல அந்த பெயின் போக்குள்ள அது தெரிஞ்சது, அந்த கஷ்டமா இருந்தது, மூவ் பண்றது கஷ்டமா இருந்தது. இப்ப இதுக்கு பிறகு பெயின் பெருசா போய்கொண்டே இருக்கு. ஆனா அது அந்த மூவ் பண்றது தெரியாம போகுது. அந்த மூவிங் வந்து அந்த பெயின் தெரியாமலுக்கு மூவ் பண்றது விளங்குது எனக்கு இப்ப. அதான் அப்ப அப்படி பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ளோயிங் வந்து இப்ப அதாவது எல்லாம் அது ஓகேயாக போய்கொண்டிருக்கிறது விளங்குது. அந்த மனம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போய்கொண்டு இருக்கிறது விளங்குது. அது உண்மையா பெரிய சக்சஸ் தான் சொல்ல வேணும் எனக்கு. இப்ப அந்த இதுக்கு பிறகு அந்த ஃப்ரீ ஃப்ளோ மெடிடேஷன் நல்லா இருந்தது. அந்த நீங்க சொன்னீங்க தானே நம்ம தான் நான் மட்டும்தான் இருக்கிறேன்ன்றதுதான் எனக்கு அந்த கூட அந்த பாயிண்ட பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. முதல் நான் நினைச்சிருந்தது உள்ளுக்குள்ள நான் இருக்கக்குள்ள அந்த நான் என்ற ஆள் என்னக்குள்ள அந்த எல்லாம் இருக்கு என்ற மாதிரி. இப்ப அந்த நான் மட்டும்தான் இருக்கிறேன் தனி அந்த ரூமுக்குள்ளன்னு சொன்னதுதான் அந்த கூட எஃபெக்டிவா இருந்ததுன்னா நான் தான் மட்டும் போய் வருகிறேன், இந்த இடத்துக்கே வந்துடுறேன் என்ற சொல்லக்குள்ள அந்த பிரிச்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் இலகுவா இருந்தது ஐயா. அது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. தேங்க்ஸ்மா, ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நன்றிங்கம்மா. இந்த வாய்ஸ் ஓவருடைய டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அது அந்த வாய்ஸ் ஓவரும் தேவைதான், பட் அது 100% டேக் ஓவர் பண்ணிடுச்சு நம்மள. ஸோ அது அந்த அந்த ஒரு ஒரு பிடியிலேருந்து கொஞ்சம் விடுபட்டாலே நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 24 hours அது வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம கிரிக்கெட் பார்த்தோம்னா நம்ம சம்டைம்ஸ் கமெண்ட்ரி நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் அதுவே கொஞ்சம் ஓவராக போகும். அப்போ வந்து கமெண்ட்ரியை மியூட் பண்ணிட்டோம்னா வெறும் பேட்டிங் ஆடுறதே போதும்,
அவன் தான் பால் போட போறான், இப்படி அடிக்கிறான்னு பார்க்க போறோம், பால் அங்கே ஓட போகுது, பவுண்டு கிட்ட போதா போகலையா எல்லாமே நமக்கு தெரிய போகுது. இருந்தாலும் அந்த கமெண்ட்ரி கொடுக்குறவங்க பவுண்டு கிட்ட போயிடுச்சு, இப்படியே போறாரு, இப்படி தாவிட்டாரு, இல்லை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஓவர் ஆகும்போது நம்ம மியூட் பண்ணிட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஸோ பிசிக்கல் திங்ஸ்லாம் ஹேப்பன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் ஒன்றும் மாற போகிறது, இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் வந்து அப்படியே அது வந்து அதுதான் ரியாலிட்டின்ற மாதிரி காமிக்கும். கமெண்ட்ரி தான் மெயினாக தெரியும். கிரிக்கெட் ஆடுறத விட கமெண்ட்ரி தான் மெயினாக தெரியும். ஆக்சுவலாக கமெண்ட்ரி வந்து ஒரு 5 to 10% தான். ஆக்சுவல் கேம் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ கமெண்ட்ரி வந்து அதோட வெர்பலைசேஷன் தான். ஆனால் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா வெர்பலைசேஷன் தான் மெயின்ன்ற மாதிரி நம்மளுக்கு பர்சீவ் ஆகும். ஸோ அந்த பர்செப்ஷன் வந்து வெளியே வந்துட்டாலே நம்ம அந்த கான்சியஸ் மைண்டோடைய ஹோல்லேருந்து வெளியே வந்துடும். ஆனா அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு எல்லாம் கைட் பண்ணி கொண்டு தானே இருக்கு. ஆமா, ஹெல்ப் பண்ணுது. அது கொஞ்சம் ஓவர் ஆகும்போது டேமேஜும் பண்ணுது. ஆமா ஆமா, அது விளங்குது, அது புரியுது. சம்டைம்ஸ் அந்த ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி எல்லாம் கேட்போம். சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் அது கிரிக்கெட்டே ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி கிரிக்கெட் பேசும்போது ஆஃப் பண்ணிட்டு கிரிக்கெட் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஃபைனல் மேட்ச்ல கூட அவர் தமாஷா பேசுவார், நம்ம சீரியஸா பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பா. பட் அது ஆஃப் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய பவர்ஃபுல். முதல்ல அந்த ஆஃப் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. இப்ப அதான் அந்த தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு அது இப்ப பிரிக்கக்கூடிய மாதிரி அது வரக்குள்ளேயே நமக்கு விளங்குது. இவர் வந்துட்டார், சரி வரட்டும், இருந்துட்டு போகட்டும், அல்லது எது வேண்டா தேவையண்டா பார்ப்போம், இல்லாட்டி பரவாயில்ல, அது ஓகே என்றோடனே அது அப்படி அது கொஞ்சம் ஈஸியா இருக்குது வடிவா வந்து. ஆமா. ஸோ நிறைய பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம வாய்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து அந்த ஒரு வார்த்தைக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம், ஒரு கான்செப்சுவல் வேர்ல்டு தான் இருக்கும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ரியாலிட்டி சைக்காலஜிக்கல் ரியாலிட்டியே தெரியாது. எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி எல்லாமே ஒன்றா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீக்கிரம் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும். ஸோ பிசிக்கல் வேற சைக்காலஜிக்கல் வேலை, இது நம்ம ஏதோ மைண்ட்ல விளையாடிட்டு இருக்கோம், பிசிக்கல் கேம் தனி மைண்ட் கேம் தனி அப்படின்னு கொஞ்சம் லைட்டா புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ளே வரும். அப்புறம் இதை எப்படி கொஞ்சம் ஆஃப் பண்றதுன்னு கத்துக்கிறோம். இவ்வளவு நாளும் ஐயா, இவ்வளவு நாள் நாங்க இப்படித்தானே இருந்த நாங்க. ஆனா இந்த மைண்ட் வாய்ஸ் தான் நாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னால அதான் அப்படித்தானே வாழ்ந்து நாங்க இதுவரையும் புரிதலுக்கு எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே அப்படிதான், ஹியூமனிட்டி அப்படிதான் வந்திருக்கு. ஸோ அனிமல் ஹியூமன் பீயிங்கா வரும்போது நம்ம அந்த மைண்ட் வாய்ஸ் தான் ரியாலிட்டின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல சில பேர் தான் லிபரேட் ஆகிற பீப்புள், என்லைட் ஆகிற பீப்புள் மட்டும்தான் தெரியும் இது வந்து மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு. அது இந்த புரிதலுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்குது, அதுக்கு முதல் தெரியல கடைசி வரைக்கும். நாங்க எவ்வளவோ முயன்றாலும் எவ்வளவு இதுகள் வாசிச்சாலும் அதை உண்மையா அதை பிரிக்கவே முடியாம போயிட்டுது. ஏதோ ஒன்று அடையணும்ன்றத நோக்கித்தான் இருந்ததே தவிர இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதான் பெரிய கிஃப்ட் அது. இப்போ நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துருக்கும் போது, இல்லை ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும் போதோ, இல்லை இப்போ நான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட மற்றவங்களாம் ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க, ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் மட்டுமே கூட தனியாக யோசித்து கவலைப்பட்டுட்டு ஒரு சோகமான ஸ்டேஜில் இருக்கலாம் கல்யாண மண்டபத்தில். மற்றவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ எது ரியாலிட்டின்னு பார்த்தா அந்த கொஸ்டின் முதல்ல வராது. முதல்ல எப்படி இருக்குன்னா, நான் சோகமாயிட்டனாலே எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க, இல்லை உலகமே சோகமா இருக்குன்ற மாதிரி தான் எல்லாமே நினைப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஏதோ ஒரு சேர்ல உட்காந்துட்டு இந்த பாடிக்குள்ளே அதுக்குள்ள ஒரு மைண்டு, அந்த மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி சோகம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு சொல்லி நான் இப்போ வருத்தப்பட்டு இருக்கலாம். ஸோ இதே டைம்ல இப்போ 8லேருந்து 9க்குள்ள நான் இன்னொரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அங்கே அதை சந்தோஷமா கூட இருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரியாலிட்டின்றதே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஸ்டிங்ஷன் புரியாது. நம்ம சோகமாயிட்டோம்னா உலகமே சோகமாயிடுச்சு, உலகம் ஃபுல்லாக சோகம் இருக்கிற மாதிரி தான் நம்ம கற்பனை போகணும் நம்மளுக்கு. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியணும்.
சார் இந்த பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நாம சோகமா இருக்கும்போதும் நமக்கு தெரியறது இல்ல. ஐ மீன் மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் சோகமா இருக்கேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குல்ல. சரிம்மா. நம்ம சோகமா இருக்கோம்னா மத்தவங்களும் சோகமா இருக்காங்கன்னு அப்படி ஒண்ணும் நினைக்கிறது இல்லையே. we see people others also being happy and அது 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 தெரியுமா நம்மளுக்கு? நம்ம சோகமாயிட்டுனா நம்ம உலகமே சோகமாயிடுச்சுன்ற ஒரு இது வருது இல்லை நமக்கு. ஸோ அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான். இப்போ 8:40 டைம் ஆகுது. இப்போ 8:40 இப்போ காலேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போது அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஏதாவது பாடினது, டான்ஸ் ஆடினது, இல்லை ட்ராமா பண்ணது, அந்த மாதிரி ஏதாவது? ஃபேர்வெல் பார்ட்டி நினைவு இருக்கு. எப்படி உங்களுக்கு ப்ளசண்டா இருந்துச்சா, அது அன்பிளசண்டா இருந்துச்சா? அந்த சமயத்துல கொஞ்சம் அன்பிளசண்டா தான் இருந்தது, விட்டு போறோமே காலேஜ் அப்படின்னு. சரி. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் கிடைச்சி சேலரி வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே. ஸோ இப்போ நான் இப்போ 8:40 8:41 வரைக்கும் ஒரு அந்த டிஸ்கிரைப் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கோமே உங்களை, அந்த காலேஜ் இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் ஒரு 5 to 10 minutes டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு சோகமான அன்பிளசண்டான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுருங்களா ஒரு 5 minutes? ஆமா. இப்போ கேள்வி கேட்காம வேற ஒரு கேள்வி கேட்டுருந்துச்சுங்க, அதே 8:40 8:45 வரைக்கும். உங்க ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மாவுக்கு சேலரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது, அதை பத்தி நீங்க பேசுனீங்க, அது சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ அப்போ 8 to 8:45 அந்த 5 minutes வந்து சந்தோஷமா இருந்துச்சா துக்கமா இருந்துச்சுன்னா அது நான் கேட்குற கேள்வியை பொறுத்து, நீங்க யோசிக்கிற அந்த சைக்காலஜிக்கல் ரியாலிட்டியை பொறுத்து. அதுக்கும் பிசிக்கல் ரியாலிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே சேர்ல உட்காந்துட்டு 5 நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கிற பத்தி யோசிச்சிருக்கலாம், இல்ல துக்கமா இருந்த பத்தியும் யோசிச்சிருக்கலாம், இல்ல கில்ட்டை பத்தி கூட ஏதாவது யோசிச்சிருக்கலாம். ஸோ நீங்க இந்த ஒரு 4-5 சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அதே 5 நிமிஷத்துல நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கு. ஆனா நீங்க ஏதோ ஒன்று சூஸ் பண்றீங்களே, அதுதான் சொல்றோம். ஸோ அதே சேரு, அதே டேபிள், அதே ரூம்ல தான் உட்காந்துருக்கீங்க. இந்த 8:40 8:45 நான் இப்போ ஏதாவது ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா ஒரு ஜாலியான இன்சிடென்ட் சொல்லியிருப்பீங்க, காலேஜை பத்தி சொல்லணும்னா சோகமான இன்சிடென்ட்டா சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணுவீங்கன்றது வந்து அது ஒரு சைக்காலஜிக்கல் வேர்ல்டு தானே. பிசிக்கல் வேர்ல்டு மாறவே இல்லை. எனக்கும் அதே சேர் தான், எனக்கும் அதே டேபிள் தான், உங்களுக்கும் அதே டேபிள் தான், அதே சேர் தான். ஆனா நம்ம பேசும்போது எந்த சைக்காலஜிக்கல் வேர்ல்டு இருக்கும், நம்ம காலேஜை பத்தி பேசுறோமா, ஸ்கூலை பத்தி பேசுறோமா, இல்ல ஒரு துக்ககரமான விஷயத்தை பேசுறோமா அப்படின்னு நம்ம எந்த சைக்காலஜிக்கல் வேர்ல்டுமே இந்த ரூம்குள்ள கொண்டு வர முடியுதுல்ல. ஓகே. அதுதான் நம்ம மீன் பண்றோம். ஓகே. நான் இப்போ இந்த 5 நிமிஷத்துல நான் எந்த ரியாலிட்டி வேணா கிரியேட் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க இந்த இடத்துல இதே ரூம்ல 2 பேர் உட்காந்து சோகமா ஏதோ யோசிச்சிருந்தா நான் சந்தோஷமா இருக்கலாம், இல்லை அவங்க சந்தோஷமா இருக்கலாம், நான் சோகமா இருக்கலாம். ஸோ பிசிக்கல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிசிக்கல் ரியாலிட்டி நம்ம சைக்காலஜிக்கல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். வணக்கம்யா. ஒரு நிமிஷங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமாமா, லைக் நீங்க கேட்கணும்? ஐ திங்க் இட் இஸ் கிளியர் சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ மேம். சொல்லுங்க சார். சார் அதுதான் வணக்கம். அவங்க கேட்டது தாங்கய்யா. இப்போ நீங்க கேட்டது இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்போ முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதுங்களா? இல்ல அதை அவங்க கேட்டது தாங்க. இப்போ நீங்க இப்போ அதாவது நீங்க கேட்குறீங்க அந்த கொஸ்டின். ஆக்சுவலி அது வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கும். ஒரு மேபி அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அது நடந்து முடிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா? நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம மைண்ட்ல அந்த மெமரி இருக்கும், கரெக்டா? கண்டிப்பா இருக்கும் அது. இப்போ நீங்க கேட்குறீங்க கொஸ்டின்ஸ், இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ அந்த நேரத்தில் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தான் வருது. இப்போ நம்ம டக்குன்னு அந்த ஒரு ரூம்ல வச்சுக்கலேன், ஒரு சைக்காலஜிக்கல் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரூம்ஸ் இருக்கும், நெகட்டிவ் ரூம்ஸ் இருக்கும், மைண்டுக்குள்ளே நிறைய இருக்கும் வச்சுக்கலேன். இப்போ நீங்க கேட்குற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக தானே வருது. அது நான் திங்க் பண்றதுக்குள்ள
அது நீங்க கேக்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா மைண்டே அந்த இன்சிடென்ட்டுக்கு போயிருது. நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, லாஸ்ட் இயர்னு கேக்குறீங்க, டக்கு மைண்டே லாஸ்ட் இயருக்கு போயிடும். போயிட்டு அங்க அப்படின்னா அந்த காலேஜ்னா அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்ம திங்க் பண்றதும் இல்லை அந்த நேரத்துல. அந்த நீங்க ஸ்பீக்கர் என்ன பேசுறாரோ அது அது ஆட்டோமேட்டிக்கா மைண்டே சென்ஸ் பண்ணி அங்க போய் அது அந்த இன்சிடென்ட்ல எப்படி இருக்கும்ட்டு இப்போ இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா தான் அந்த ஃபீலிங்ஸாக இருக்கும். இப்போ திடீர்னு அந்த நேரத்துல உங்களுக்கு சோகமா இருந்திருக்கும் வச்சுங்களேன். அந்த நேரத்துல சோகமா தான் இருக்கும். திடீர்னு அந்த கேட்கும் போது சரி ஓகே ஒரு மாதிரி அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் சோகமா இருந்திருக்கும். இப்போ என்ன கேக்குறேன்னா அது இப்போ நம்ம சைட்ல ஒண்ணுமே இல்லையே, அதான் கேக்குறேன் அந்த இடத்துல. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுட்டு நம்ம வெளியே வர்றது தானே பாயிண்ட். இப்போ நம்ம கையில என்ன இருக்குன்னா, ஓகே அது என்ன ஸ்பீக்கர் யார் பேசினா ஒரு இடத்துக்கு போயிடும். இப்போ ஒரு பாஸ் இன்னொரு இடத்துக்கு இப்போ ப்ரீவியஸா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த இடத்துக்கு போறோம். போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம கையில நம்ம என்ன எடுக்கலாம்னா அது அது ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு தெரியுது. மேபி நமக்கு அது ஃப்ரீ ஃப்ளோல எடுத்துன்னு தெரியும், அது போயிரும்னு தெரியும். ஆனா நம்ம கையில அதுதான் பண்ண முடியும் இல்ல, அதான் கேக்குறேன். ஃபைன், அதான் சொல்றோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து சைக்காலஜி வேர்ல்ட்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ அத ஜேகேட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எவ்ரிபடி லிவ்ஸ் இன் தேர் ஓன் சைக்காலஜிக்கல் வேர்ல்டு அப்படின்வாரு. ஸோ சைக்காலஜி வேர்ல்டு யூஸ் பண்ண மாட்டாரு, எவ்ரிபடி இஸ் லிவிங் இன் தேர் வேர்ல்டு அப்படின்வாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இப்போ மார்னிங்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்கன்னா ஐடி ஜாபுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் 4 மணிக்கு வந்துட்டீங்க, ஏதோ கொஞ்சம் ஏதோ விளையாட போனீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன், இது முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு பெங்களூர் கிளம்பி போறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வேர்ல்டுல இருந்து கொஞ்சோண்டு வெளியே எட்டி பார்க்குறீங்க. இப்போ 8 to 9 நான் வந்து வேற ஒரு உலகத்துல இருந்து என்னுடைய கேம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். மார்னிங் வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன், அது சரியா வரல, அது வரல, அப்புறம் ஃப்ரெண்டோட நீ சண்டை போட்டேன், அந்த உலகத்துல நான் அந்த ஒரு உலகத்துல இருந்துட்டு இருக்கேன். அந்த உலகத்துல இருந்து இப்போ 8 to 9 நான் வெளியே வரேன். இப்போ அந்த கொஞ்ச நேரம் அந்த இன்ட்ராக்ட் பண்றோம், அப்புறம் நம்ம உலகத்துக்கு போயிட்டு நான் என்னுடைய ஷேர்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டினான்னு யோசிப்பேன். நீங்க பெங்களூர் போறது எப்படி, கோடிங் பண்றது எப்படின்னு நீங்க அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி 700 கோடி பேர் இருந்தாலும் 700 கோடி உலகம் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே செப்பரேட் உலகம். இப்போ நான் 8 to 9 நான் வந்து எப்படி சந்தோஷமா இருப்பேனான்றது நான் என்னுடைய உலகத்துல விளையாடுற கேம் பொறுத்தது. நான் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா நான் இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க மேனேஜர் பாராட்டியிருந்தாருன்னா துக்கமா இருக்கும். ஆனா உங்களுக்கு அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்க என்ன கேம்ல என்ன சுச்சுவேஷன்ல இப்போ இன்னைக்கு ஜெயிச்சிங்களா, தோத்தீங்களா, முன்னேறிக்கீங்களா, இல்லை தடங்கள் புதுசா வந்துச்சாலாம் எனக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ எல்லாருமே ஒரு செப்பரேட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை நான் சொல்ல போயிருக்கேன். ஓகே ஓகே அதான் புரியுது. இப்போ ஆக்சுவலி அதான் உங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தேன். அதுல நீங்க ஒரு 3 ஆக்சுவலி சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒன்று சைக்காலஜிக்கல் பிளஸ் நம்ம அந்த சென்சரி வேர்ல்டு, இப்போ எப்படி நம்ம பிசிக்கல் வேர்ல்டு பிளஸ் அதுக்கப்புறம் மைண்டே ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டில்னஸ்க்கு வந்துடும் சொன்னீங்க இல்லையா? அப்படியே இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேபி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், பட் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டில்க்கு வரும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ ஸ்டில்க்கு வந்துருச்சுன்னா இப்போ ஸ்டில்ல ஒரு 20% அந்த நம்மளுக்கு சென்ஸ் இருக்கும், இல்ல 80% ஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், மீதி 20% அந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியும், இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன், அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ கரெக்ட் தானே? ஓகே. இப்போ அதுதான் இப்போ ஸ்டில்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஸ்டில் தான் கடவுள் தன்மை எல்லாருக்கும் எல்லா அனிமல்ஸும் எல்லாத்துக்கும் இருக்கும்னு சொன்னீங்க. இல்ல இப்ப எல்லாம் மீன் பண்றது இததான் மீன் பண்றது இல்ல. இப்ப என்ன நினைக்கிறீங்க, இப்போ சில இடத்துல எல்லாம் அந்த ஆன்மா எல்லாம் மீன் பண்றாங்கல்ல, அது எதை மீன் பண்றாங்க, இல்ல ஸ்டில்ல தான் மீன் பண்றாங்களா? இப்ப எல்லாருமே இல்ல இப்ப எல்லாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே உயிர் தான் சொல்றாங்க. இப்ப ஒரு 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 ஆடுக்கும் என்ன உயிர் இருக்கோ, நமக்கு என்ன உயிர் இருக்கோ அந்த உயிர் தானே எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த உயிர்னா அப்ப நம்மள அதான் அந்த எப்படி பாக்குறது, இப்ப இந்த சென்ஸ்ல எப்படி அதை உயிர்னு பாக்குறது? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, அந்த நம்மளுக்கு எல்லாம் ஸ்டில்லுங்கிறது தான் அந்த ஆன்மாவா, இல்ல அது வேறயா? இல்ல நம்ம உயிருங்கிறது எல்லாத்துக்கும் அந்த ஸ்டில் தான் நீங்க சொன்னீங்க, எல்லாத்துக்கும் அந்த ஈவன் பூனை யாருக்கும் இருந்தாலும் அதுதான் சேமா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அதை தான் நம்ம மீன் பண்றோமா, இல்ல எதை மீன் பண்றோம்? ஆன்மாக்கும் இல்ல உயிருக்கும் இல்ல இந்த ஸ்டில்னஸுக்கும்? ஸ்டில்னஸ் மைண்ட்ல வருதா, இல்ல எது எப்படி அதை எப்படி எடுத்துக்கலாம்னு கேக்குறீங்க? ஸ்டில்னஸ்க்கும் நம்ம பேக்ரவுண்டா இருக்கிறது தான் நம்ம அந்த பிரம்மம்,
ஆன்மா அப்படின்னு சொல்றோம். ஸோ அது அது வந்து அது வந்து எக்ஸ்பிரஷனே ஆகல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அது எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கான்சியஸ்னஸ்னால தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுதான் நீங்க உயிர் இல்லை சோல் இல்லை அந்த ஸ்டில்னஸ் நம்ம ஏதோ சொல்றோம்ல, ப்ரெசன்ஸ். ஸோ அதுதான் அந்த ஒரு பிரம்மத்திலிருந்து ஒரு கான்சியஸ்னஸ் வருது. அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் மேலதான் நம்மளுக்கு அந்த செகண்ட் லேயர் வந்து அது பாடி, அதான் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மேமல்ஸ்ன்னு சொல்றோம். மேமல்ஸ்னா எமோஷன்ஸ்ன்னு சொல்றோம். எமோஷன்ஸ்க்கு அப்புறம் திங்கிங் இருக்கு. ஸோ நம்ம இப்படி நீங்க வரதா இருந்தா இப்போ நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, திங்க் பண்றதை விட உங்களுக்கு எமோஷன் கொஞ்சம் டெப்தா தெரியும். ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் பார்த்து கட்டி பிடிச்சா, இல்லை அவரை பார்த்து சந்தோஷம் வந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். திங்க் பண்றதை விட அப்சாக்டா நீ யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி போகணும், பெங்களூர் போகணும் அப்படின்றத விட ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்ற விட ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. ஸோ அது கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஏதோ அதோட நீங்க அவரை டச் பண்ணி பிசிக்கலா டச் பண்ணீங்க, இல்லை அப் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஸோ திங்கிங் கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், அதுக்கு டெப்தா எமோஷனல் இருக்கும், அதுக்கும் டெப்தா பாடி உடைய டச் இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்குன்னு ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதுக்கும் கீழே போக முடியாது, அது இன்ஃபர் தான் பண்ண முடியும் நம்ம இருக்கும். ஏன்னா அது அன்எக்ஸ்பிரஸ்டு நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? ஸோ நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அது நீங்க சென்ஸ் பண்ண முடியாது. அதோட டெஃபினிஷனே வந்து நீங்க சென்ஸ் பண்ண முடியாத ஒன்று தான் அது. ஸோ சென்ஸ் பண்ண முடியாத ஒன்று நீங்க எப்படி சென்ஸ் பண்ண முடியும்? அதான் இப்ப ஓகே, அது ஓகே புரிஞ்சிருச்சு. அதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது பிரம்மம் பேஸ்ட்னு வச்சுக்கலாம். அது எப்படி பிரம்மமுடைய பேஸ்னு வச்சுக்கலாலும் நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு பாயிண்ட், ஒரு கான்சியஸ்னஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு. இப்ப அதுதான் ஸ்டில்னஸ் சொல்றீங்களா? அதுதானே அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் ஸ்டில்னஸ் சொல்றோம். ஸ்டில்னஸ். அதுதான். அப்ப நீங்க அதுதான் அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது அது மைண்டோட அம்சம் தானா? இல்ல இப்ப நம்ம இப்ப மைண்ட் மூலியமா தானே தெரியுது இல்ல? அது இப்ப மைண்ட்ல தான் ஒரு சைக்காலஜிக்கல் இருக்கு. மைண்ட், பாடி, எமோஷன்ஸ், மைண்ட் மூணுமே வருது. என்னையா? ஸோ நீங்க பியூர் கான்சியஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டா அதுல இருந்து தான் மற்ற பாடி, எமோஷன்ஸ், திங்கிங் எல்லாமே அதுல தான் வருது. ஸோ கான்சியஸ்னஸ் தான் உங்களுக்கு அது ஒரு அதுவும் அன்எக்ஸ்பிரஸ்டா தான் இருக்கும். அதுக்கும் வேர்ட்ஸ் போட முடியாது. அட்லீஸ்ட் நீங்க ஏதோ இருக்குன்னா ஃபீல் பண்ண முடியும் பிரசன்ஸை. அதுக்கப்புறம் நீங்க சாலிடா ஃபீல் பண்ணலாம், பாடியை ஃபீல் பண்ணலாம், எமோஷன்ஸை ஃபீல் பண்ணலாம், திங்கிங்கை ஃபீல் பண்ணலாம். ஸோ அதோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் எல்லாமே. ஓகே, அப்ப எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, அப்ப மீன் பண்றது அதான் கான்சியஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மீன் பண்றது பாடி, அதுக்கப்புறம் நம்ம எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் திங்கிங்னு சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் திங்கிங், அது வந்து மைண்டுங்கிறது இது ஒரு ஸ்டேஜ்ல வந்துருதியா? இப்ப இந்த ஸ்டில்னஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்றோம். அதுதான் கடவுள் தன்மை, அதுதான் உயிர், அதுதான் ஆன்மா, இல்ல இந்த மாதிரி சொல்றோம். அப்படிதானே? ஆமா. ஓகே ஓகே. அப்போ இப்போ ஓகே, இதெல்லாம் புரிஞ்சு. இப்ப சைக்காலஜிக்கல் அது மைண்ட் அதுக்கு தாண்டியதுக்கு அப்புறம் தான் திங்கிங் மேலதான் அந்த மைண்ட், இந்த தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும்ல. திங்கிங் தான் தாட்ஸ். ஓகே ஓகே, அதான் மைண்ட் அப்ஸ்ட்ராக்டா திங்க் பண்றது, தாட்ஸ் எல்லாமே வந்து திங்கிங் தான். அதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல திங்கிங் மைண்ட்னு சொல்றோம். ஓகே ஓகே ஓகே, அதான் பேஸ். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் லேயர்ல தான் திங்கிங், தாட்ஸ் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அது படிக்கிட்டு. ஓகே ஓகே. ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர். நம்மளுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னா நம்ம திங்கிங் லேயர்ல தான் பிரச்சனை இருக்கு. இப்போ முன்னாடி திங்கிங் லேயர்ல பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அவங்க கீழே இருக்கிற அந்த பிரம்மனை கொண்டு வந்து திங்கிங் லேயர்ல உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. பிரம்மனை நீ வந்து அதுதான் நீ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போதோ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு புல் அந்த திங்கிங் மைண்டோட நேச்சரே வந்து மூவ்மெண்ட் தான். ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்றது தான் அவருடைய நேச்சரே, அதோட டிசைனே. ஸோ அப்படி இருக்க திங்கிங் மைண்ட் எப்படி நீங்க ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், ஸ்டாப்பு கொண்டு வர முடியும்னா பிரம்மன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து நீதான் அல்டிமேட்னும் போது அது இதுக்கு மேல எங்க மூவ் பண்ண முடியும்? ஸோ திங்கிங் மைண்டுக்கு வந்து ஆமா நம்ம தான் பிரம்மம், நம்ம தான் கடவுள் அப்படின்னு அது ஏத்துக்குச்சுன்னா பெட்டர் ஸ்டேட்டே ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த திங்கிங் மைண்ட ஒரு அந்த பிளாபரிங் இல்லாம ஒரு ஸ்டேட்ல ஓகே ஓகே ஒரு லைட்டா ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல போற மாதிரி இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரி இல்ல. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இப்ப நீங்க என்ன சாப்பாடு பிடிக்கும்னா ஏதோ நீங்க
ஹோட்டல் கேட்டுட்டு இருக்கேன், என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்குறேன். எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா அந்த சாப்பாடு உங்க டேபிள் வச்சாச்சு. வேற என்ன பிடிக்கும்னா நல்லா ஜாலியா ஃப்ரீயா பீச்சில் படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுன்னு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்கணும் அப்படின்றீங்க. ஸோ உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சிடுச்சு. இப்போ நீங்க எதுக்காக நீங்க வெளியே ஓடுவீங்க? நீங்க எதுக்காக எழுந்து ஓடிட்டு இருப்பீங்க? பெருசா இருக்காதையா. ஸோ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா நீங்க எதை தேடுவீங்கன்ற தேடுறதுக்கு ஒன்றும் இருக்காதுல்ல. ஸோ நீங்க தேடலே எதுக்குன்னா, தேடலே திங்கிங் மைண்டே எதுக்குன்னா, எதுக்கு திங்க் பண்றீங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்கல, அது எப்படி இப்படி போனா கிடைக்குமா, அப்படி போனா கிடைக்குமா, இவனை பிடிச்சி அவனை பிடிச்சி அது கிடைக்குமா அப்படின்னு நீங்க திங்கிங்கே எதுக்குன்னா ஏதோ ஒன்று ஒரு நீடை நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்காக திங்கிங் ஒரு டூல். ஸோ அப்படி அந்த நீடே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லைல்ல. ஒரு ஃப்ரீ ஃப்ளோல எப்படி போறது அப்படியே போய்க்கலான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு. ஓகே, புரியுது. அந்த ஓகே, அப்பனா நீடே எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னா ஏற்கனவே நீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு நீதான் பிரம்மம் சொல்லும் போது, நீதான் கடவுள்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன நீடு இருக்க போகுது? ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தி மார்க்கமோ இல்லை அந்த வேதாந்த மார்க்கமோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திங்கிங் மைண்டோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க 4th லேயர்ல இருக்கிற பிரம்மனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி திங்கிங் மைண்டை சால்வ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், திங்கிங் மைண்டோட ப்ராப்ளத்தை திங்கிங் மைண்ட்லேயே கூட சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடும். புரியுது.